சமையல் வேலை முடிஞ்சது. கையோட கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிவிட்டு கடைக்கு கிளம்பணுங்க. லன்ச் எடுத்துகிட்டு வந்துரு, நான் வெளியில் போகணுன்னு சொல்லிட்டாரு. அதனால் சரி வந்து பாத்திரம் விளக்கிக்கலாம். நான் பாத்திரம் விளக்கிட்டு இருந்தால் ரொம்ப வெயில் வந்துடும், வண்டியில் போகிறதுக்குள்ளார ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் பாத்திரம் ஈவினிங் வந்து விளக்கி, எப்படியும் நான் கடையிலேருந்து வர்றதுக்கு ஈவினிங் ஆகிடும். அதனால் வந்து விளக்கிக்கலாம் அப்படின்ட்டு லன்ச் பேக் பண்ணியாச்சு கடைக்கு. இன்றைக்கி லன்ச் என்னன்னு பார்த்திங்கன்னா, உப்பு பருப்பு, ரசம், வாழைக்காய் பொரியல், தயிர். லன்ச் எனக்கும் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நானும் அங்கே தான் போய் சாப்பிட்டோம். திருப்பி லன்ச் சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வந்துட்டுருக்க முடியாது. அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. எனக்கு எப்போவுமே ஒரு பழக்கம், வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு கிலோமீட்டர் தூரம் போயிருப்போம் வண்டியில். வீட்டை நல்லா லாக் பண்ணோமா இல்லையா, ஐயையோ ஒரு வேளை ஃபோனை பேசிகிட்டே எப்போவுமே கிளம்போது நான் கிளம்பிட்டேன் போய்ட்றேன்னு சொல்லிவிட்டு யாருக்காவது ஒரு ஃபோனை பண்ணுவோம் பார்த்திங்களா. அந்த மாதிரி பேசிட்டு கிளம்பும் போதெல்லாம் டவுட்டாக இருக்கும், பேசிக்கிட்டே வந்தோமே, ஃபோனை வீட்டை பூட்டினோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நிறையா வாட்டி போயிட்டு ரிட்டர்ன் வந்து செக் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா கீழே டெனண்ட்டு கூப்பிட்டு ஏங்க வீட்டை பூட்டினா இல்லையான்னு தெரில, ஒரு தடவை பார்க்குறீங்களான்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லுவேன் நான். வீடு டீக்ளட்டரிங் பண்ண பாத்திரமெல்லாம் எடுத்துட்டு போயிருந்தேன். ஒரு பணியாரக்கல், அது நான்ஸ்டிக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்லன்னு சொல்லிவிட்டு கொண்டு போய் எல்லாம் போட்டுட்டு ஒரு 200 ருபீஸ்க்கு எடுத்துட்டாங்க. சரி என்ன வாங்குறதுன்னு தெரில. சரி பன்னீர் மேக்கர் வாங்கிக்கலாம், ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி நம்பர் 1 சைஸு 250 ருபீஸ் சொன்னாங்க. 230 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்தாச்சு.